இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொக்கப்பானை கொளுத்த போறோம். எங்க கிராமத்துல பொங்கல் டயத்துல இதை செய்யறது ஒரு சம்பிரதாயம். இந்த வருஷம் எங்க கிராமத்து சார்பா நீங்க தான் உங்க கையால சொக்கப்பானை கொளுத்தணும். ஐயா, சில்வர் பானை கேள்விப்பட்டிருக்கேன், வெண்கல பானை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க சொக்க பானை? அப்படி ஒரு பானை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஜோக்கு மாப்ள. வேண்டாம், ஜோக்கு வேண்டாம். சரி தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி அது பானை இல்லப்பா. தென்னை ஓலை, பனை ஓலை, வைக்கல் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் கூரை மாதிரி செஞ்சு அதை தீ வச்சு கொளுத்துவாங்க. அதுக்கு பேர் தான்ப்பா சொக்கப்பானை. ஓஹோ, நான் சிட்டில இருக்கனா, அதனால இந்த மாதிரி நேட்டிவிட்டியான சமாச்சாரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஜோக்கா? இல்ல. தம்பி, நாங்க சொன்னதுல உங்களுக்கு சம்மதம் தானே தம்பி? இல்லங்க, நீங்களே பண்ணிருங்களேன். தம்பி, நாங்க ரொம்ப வருஷமா இந்த கோயிலுக்குள்ள வர முடியாம இருந்தோம். கோயிலுக்கு வெளியே இருந்தே சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் கோயிலுக்குள்ள போய் எப்ப சாமி கும்பிடுவோன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சதே நீங்க தான். உங்களாலதான் இந்த வருஷம் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சோம். எங்களை சந்தோஷப்படுத்தின உங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்க மறுக்காம இதுக்கு சம்மதிக்கணும் தம்பி. ஊருக்காரங்க தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, ஒத்துக்கோ. ஆமா மாப்ள, மரியாதை உன்னை தேடி வர்றப்போ அதை ஏத்துக்க ஏன் தயங்குற? எனக்கெல்லாம் இப்படி மரியாதை செஞ்சா ஓடி போய் கபக்குன்னு புடிச்சுக்குவேன். நீ என்னன்னா இவ்வளவு யோசிக்கிற? ஒத்துக்க மாப்ள. சார், எங்களுக்காக ஒத்துக்கோங்களேன். முத்துப்பாண்டியோட டீமை தோக்கடிச்சு அவனோட திமிரு, அகம்பாவம், ஆணவம் எல்லாத்தையும் நீங்க அழிச்சிருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது ஒரு பெரிய சாதனை தானே சார். ஒத்துக்கோங்களேன் சார். சரிங்க.